கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1653 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 33 அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாய் இரும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு பாதுகாப்பாயிரும். மனிதர்களுடைய பாதுகாப்பெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். காவல்துறையின் பாதுகாப்பு கூட முடிவுக்கு வந்துவிடும். பாருங்கள், இந்திய தேசத்திலே இந்த இந்திய தேசத்திற்காக தங்கள் உயிரை மாய்த்த இந்திரா காந்தி அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்தது. ராஜீவ் காந்தி அவர்களை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்தது காவல்துறையினரால். ஆனால் அந்த பாதுகாப்பு படையினரால் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை. இந்திய தேசத்திற்காக இந்திரா காந்தி அவர்களும் ராஜீவ் காந்தி அவர்களும் தங்கள் இன்னுயிரை தந்தார்கள். இந்த இக்கட்டான நேரங்களில் நாம் நினைக்க வேண்டிய ஒன்று உண்டு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இக்கட்டான காரியங்கள் வருகிறதா, இக்கட்டான சூழ்நிலை வருகிறதா, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு பாதுகாப்பாயிரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பாதுகாப்பு தான் நம்மை பலப்படுத்தும், நம்மை வாழ வைக்கும். மனித பாதுகாப்பு, உறவுகளுடைய பாதுகாப்பெல்லாம் அல்ல, ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஒருவேளை நம்முடைய தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தேசங்களுக்கு இராணுவம் பாதுகாப்பாக இருக்கிறது, அந்தந்த நாட்டு இராணுவம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். எனவேதான் ஜனங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பை விரும்புகிறார்கள். ஆண்டவரும் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் கர்த்தாவே எங்களுக்கு இரட்சிப்பாய் இரும், இரட்சிப்பாயிரும். நாகூம் 1 அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இக்கட்டு சூழ்நிலை, இக்கட்டு காலங்களிலே பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தரை நம்ப வேண்டும். அவர் அரணான கோட்டையாய் இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனிதர்களின் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு இக்கட்டு சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவர். இக்கட்டு காலங்களிலே பாதுகாக்க வல்லவர். எப்படி ஒரு தேசத்திலே இராணுவம் தேசத்தை பாதுகாக்கிறதோ, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து தேசம் பாதுகாக்கப்படுகிறதோ, அதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். குறிப்பாக இக்கட்டு காலத்தில் யாரெல்லாம் இக்கட்டு சூழ்நிலைகளே இன்று வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் இக்கட்டு சூழ்நிலைகளில் இன்று வாழ்கிறார்களோ, அவர்களை பாதுகாத்து பராமரியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, உன் வாழ்க்கையில் இக்கட்டு இருக்கிறதா? பயப்படாதே. இக்கட்டு காலத்தில் கர்த்தர் உனக்கு அரணான கோட்டை. அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.